மூலபந்தம், உயர் இரத்த அழுத்தம், மென்டல் டென்ஷன், இதய நோய் உள்ளவர்கள் தகுந்தவர்களின் வழிகாட்டுதல் படிதான் இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். பத்மாசனம் அல்லது சுகாசனம் போஸில் உட்காருங்கள். நீண்ட ஆழ்ந்த மூச்சை உள்ளிழுத்து ஆசன வாயின் தசையை சுருக்கவும். பிறகு தளர்த்தவும். இதை மீண்டும் செய்யவும். மூச்சை உள்ளிழுத்து மூச்சை பிடித்து நிறுத்தி இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்யலாம். பிறகு மூச்சை வெளிவிட்டு சிறிது நேரம் சுவாசிக்காமல் இருக்க வேண்டும். ஆசனவாயின் தசையை சுருக்கி விரித்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். இதை பயிற்சி செய்த பிறகு இதே போஸ்டரில் சிறிது நேரம் இருக்கவும். பிறகு ரிலாக்ஸ் செய்யுங்கள். உடம்பில் ஆக்டிவிட்டி நடக்கும் இடத்தில் கவனத்தை செலுத்தவும். பயன்கள். இந்த ஆசனத்தை செய்வதால் ரீப்ரொடக்டிவ் எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் சுருங்கி மேல் நோக்கி இழுக்கப்படுகிறது. இதன் விளைவாக தொப்புளுக்கு கீழே இருக்கும் அப்பான் வாயு மேலே தள்ளப்படுகிறது. அதனால் மார்பிலும் வாய்ஸ் பாக்ஸின் நடுவிலும் உள்ள பிராண வாயுவில் பயன்படுத்தப்படுகிறது. இது எனர்ஜியை கொடுக்கிறது. இந்த பயிற்சி பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பதற்கும் வலிமையை கூட்டுவதற்கும் உதவுகிறது. இதனால் ஜாலந்தர் பந்தின் பயன்கள் இரட்டிப்பாகின்றன. ஆசன வாயில் அமைந்துள்ள ஸ்பின்ஸ்டர் தசைகளை வலுப்படுத்துகிறது. குடல் பகுதிகளுக்கு புத்துணர்வு கொடுக்கிறது. அதனால் அஜீரண கோளாறுகள் தவிர்க்கப்படுகின்றன. மூலவியாதி நீங்குவதற்கு இது உதவி செய்கிறது. இதன் முக்கிய பலன் ஒரு மனிதனின் மனநிலையை மாற்றி இறுதி லட்சியமான யோகாவிற்கு கொண்டு செல்கிறது. அதனால்தான் இந்த ஆசனத்தை 10 முறையாவது செய்ய வேண்டும்.